நின்ற தருணம். இந்த உலகம் அழிவின் விளிம்பில் நின்ற தருணம் ஒன்று இருந்தது. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து செய்த அந்த மகா நிகழ்வு. பார்க்கடல் கடைச்சல். அமிர்தத்தை பெற கடல் கடையப்பட்டது. மந்திர மலை கம்பமாக பயன்படுத்தப்பட்டது. வாசி கயிறாக பயன்படுத்தப்பட்டது. கடல் கொந்தளித்தது. அலைகள் உயர்ந்தன. உலகமே அதிர்ந்தது. ஆனால் அமிர்தம் வருவதற்கு முன் கொடிய நஞ்சு வெளிப்பட்டது. காலகால விஷம். அது சாதாரண நஞ்சல்ல. அது பரவினால் உலகமும் சாம்பலாகிவிடும். தேவர்கள் நடுங்கினார்கள். அசுரர்கள் பயந்தார்கள். யாராலும் அதை தடுக்க முடியவில்லை. யாராலும் அதை அந்த நேரத்தில் அவர்கள் நினைத்த ஒரே பெயர் தடுக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் அவர்கள் நினைத்த ஒரே பெயர் சிவபெருமான். உலகத்தின் வேதனையை கைலாயத்தில் அமைதியாக இருக்கும் நொடி கூட யோசிக்கவில்லை. உலகை காப்பாற்ற நொடி கூட யோசிக்க எண்ணம் உலகத்தில் உலகை காப்பாற்ற வேண்டும் என்ற அவர் அந்த விஷயத்தை தன் கரத்தில் எடுத்தனர். அனைவரும் அதிர்ந்து அவர் அந்த விஷயத்தை அதை கரத்தில் எடுத்தனர். அனைவருக்கும் அந்த நேரத்தில் பார்வதி தேவி அவரது கழுத்தை பிடித்தார். அனைவரும் அதிர்ந்து நெஞ்சூடாலுக்குள் செல்லாமல் தடுத்தார். விஷம் சிவன் கழுத்தில் தங்கிய அந்த நேரத்தில் பார்வதி தேவி அவரது கழுத்தை அந்த நாளிலிருந்து அவர் நீலகண்டன் ஆனார். நெஞ்சூடாலுக்குள் செல்லாமல் தடுத்தார். விஷம் சிவன் கழுத்தில் தங்கிய கதையில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. விஷம் என்றால் அந்த நாளிலிருந்து கோபம், தோல்வி, அவமானம், வேதனை இவை அனைத்தும் நம் வாழ்க்கையில் காலகால விஷம். அதை வெளியில் விட கதையில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. உள்ளே அனுமதித்தால் நன்மையே கோபம், தோல்வி, அவமானம் போல கட்டுப்படுத்தினால் இவை அனைத்தும் நம் வாழ்க்கையில் காலகால விஷம். உண்மையான வழி வெளியில் விட்டால் மற்றவர்களை காயப்படுத்தும். தன்னையே அனுமதித்தால் நன்மையே அழித்துவிடும். ஆனால் சிவபெருமான் போல தலைப்படுத்தினால் அது நம்பத்தை தாங்குவான். நீங்களும் உண்மையான வழியில் ஒரு பிறரை வெல்வதில்லை. தன்னை கட்டுப்படுத்தும் விஷத்தை அறிவாக மாற்றுங்கள். உண்மையான வேதனையை சக்தியாக நம்பத்தை தாங்குவான். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நீலகண்டனாக ஆக வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்தும் விஷத்தை அறிவாக மாற்றுங்கள்.